எங்கம்மா போயிருந்த? உன்னை காணது என்ன எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் துடிச்சிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. என்ன சின்ன பொண்ணு இல்லையா? தூங்கிக்கிட்டு இருக்கிறவ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிதான் இருக்கு நான் சின்ன பொண்ணு இல்லன்னு நீ சொல்றது. ஆமா, நீ பெரிய பொண்ணுன்னு யார் சொன்னாங்க? சின்னம்மா சொன்னாங்க. சின்னம்மாவா? ஆமா, அப்படித்தான் கூப்பிடணும்னு கனகாம்மா சொன்னாங்க. அவ யாரு கனகம்மா? பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, பழகிறதுக்கு அன்பா இருக்காங்க. எங்கடி அவளை பார்த்தேன்? உனக்கும் அவளுக்கு எப்படி பழக்கம்? கோச்சிங்க்கு போய் திரும்பி வர்றப்போ சைக்கிள் பஞ்சர், வர்ற காரையில நிக்க சொல்லி கை காட்டணும். ஒருத்தரும் நிக்கல மம்மி. அந்த கனகாம்மா மட்டும்தான் நிறுத்தினாங்க. வீட்டு கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனியா? ஆமா, விருந்து வச்சாங்க. அந்த வீட்டுல எல்லாமே அழகு. அழகு சம்பந்தமா அவங்க கிட்ட அதிகமா படிக்கலாம் போல இருக்கு. அதுக்கு ஆரம்பமா நான் இன்னைக்கு ஒண்ணு படிச்சுட்டு வந்திருக்கேனே. என்ன படிச்சுட்டு வந்திருக்க? தீபா, இனிமே அந்த கணக்கா வீட்டுக்கு நீ போக கூடாது. ஏன் போக கூடாது? தீபா, உங்க அம்மா பேச்ச நீ கேட்காது. போக கூடாத இடத்துக்கு தள்ளி விடுவா, போக வேண்டிய இடத்துக்கு தடை போடுவா. நீ கனகா வீட்டுக்கு தாராளமா போயிட்டு வா. தேங்க்யூ டாடி. மணிக்கம், நிஜமா? நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகாமரத்தை நடு. நல்ல ஆண்கள் இருக்கு, அது ஏன் எடுத்து தெரியணும்? அது பழசா போச்சுடா. சொன்னதை செய். மல்லிகை செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகாமரத்தை நடு. புடிங்க யோசனை. நாளைக்கு லாவுகாலம் இப்ப ஏன் எது கேக்குற? அந்த செடியை புடிங்கி எறியணும்ல. புடிங்க எதுக்கு எதுக்கே ராவகாலம் போயா? ஏன் மம்மி, நீ ஏன் என்னமா மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையம்மா. சின்னம்மா வீட்ல இருந்து ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா? இந்த பக்கம் பார்த்தா சிரிக்கிற மாதிரி.